இப்போ 2 விசில் விட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போது இதை அரைச்சி வச்சிருந்த தேங்காய் இருக்குல்ல, இதை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் ஊற்றியாச்சா, கொஞ்சமாக இப்போது தயிர் சேர்த்துக்கணும். ஏன்னா தக்காளி போடல, அந்த புளிப்பு மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த தயிர் கொஞ்சம் போட்டுக்கணும். ரொம்ப போட வேணாம், கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். சிக்கன் ஒயிட் குருமா ரெடி. இது இட்லி, தோசை, சாப்பாடு, ஏதாவது பிரிஞ்சி, தேங்காய் பால் சாதம் எல்லாத்துக்கும் இதை ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சுட்டோம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிக்கன் குருமா ரெடி. ஒயிட் சிக்கன் குருமா ரெடி. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக மட்டன் சுக்கா, ஒயிட் குருமா, தேங்காய் பால் சாதம், ஒயிட் ரைஸ், கறி தொக்கு. எங்கள் அம்மா சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.